நண்பர்களே, நாம காலையில எந்திரிச்ச உடனே பேப்பர் படிக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் பார்க்குறோம். முன்னாடி எல்லாம் ஒரு அரசியல் கூட்டம் நடக்கணும்னா ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டணும், மேடை போடணும். ஆனா இன்னைக்கு ஒரு மீம் போட்டா போதும், மொத்த தமிழ்நாடே அதை பத்தி பேசும். ஆனா நம்ம பார்க்குற வீடியோக்களும் ரீல்ஸ்களும் உண்மையாவே நம்ம முடிவை தான் சொல்லுதா, இல்ல நம்ம மூளையை யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களா? இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஐடி விங் பின்னால் நடக்கும் ஆட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஐடி விங் இருக்கு. இவங்களோட வேலை என்னன்னா, ஒரு சாதாரண தலைவரை ஒரு ஹீரோ போல காட்ட விறுவிறுப்பான எடிட்டிங் மற்றும் பின்னணி இசையுடன் வீடியோக்களை பரப்புவது, அதாவது பிம்பத்தை உருவாக்குவது. மாற்றுக் கட்சி தலைவர்களோட பழைய வீடியோக்களை தவறா எடிட்டிங் செய்து அவர்களை கோமாளிகளாகவோ அல்லது வில்லனாகவோ சித்தரிப்பது. இதை ஒரு போராவே இவங்க சோசியல் மீடியாவில் செஞ்சு வராங்க. நண்பர்களே, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு அரசியல் தலைவரை பத்தி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே தலைவரை பத்தின நல்ல வீடியோக்களாவே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கோட அல்காரிதம். இது உங்களை ஒரு ஃபில்டர் பப்புக்குள்ளேயே அடைச்சிடும். இதனால உங்களுக்கு பிடிச்ச தலைவரை பத்தின குறைகள் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஒரு பெரிய அரசியல் மேடை பேச்சை விட ஒரு சின்ன மீம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். நையாண்டி மூலமா ஒரு கருத்தை சொல்லும் போது அது மக்கள் கிட்ட சீக்கிரம் போய் சேருது. ஆனா இந்த நகைச்சுவைக்கு பின்னாடி ஒரு வலுவான அரசியல் உள்நோக்கம் இருக்கு. அது நல்ல மாற்றத்துக்கானதா இல்ல வெறும் வெறுப்பு அரசியலுங்கிறதா நாம தான் கவனிக்கணும். டிஜிட்டல் யுகத்துல தகவல் கிடைக்கிறது சுலபம், ஆனா எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீடியோவை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்படாம அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை பார்க்க கத்துக்கணும். நீங்க சொல்லுங்க நண்பர்களே, உங்க ஓட்டை தீர்மானிக்கிறது சமூக வலைதளமா இல்ல நிஜமான களப்பணியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல அரசியல் அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.